Everyone seeks happiness. But isn't that a very high price to pay? Smoking can cost you your health and can also seriously affect the health and welfare of those around you. Don't have them pay the price for your smoking. Smoking will cost you. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்த உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப். டு நாட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பின் மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீர். பணம் பேசும் அரசியலில் உண்மை மெதுவாக மௌனமாகி விடுகிறது. நியாயம் குரல் இழந்து மறைந்து விடுகிறது. ஆனால் அந்த மௌனத்தை உடைக்க ஒரு சக்தி இருக்கிறது. அது பணமில்லை, அதிகாரமில்லை, மக்களின் விழிப்புணர்வும் வாக்கும் தான். அண்ணே ஒரு டீனே. தம்பி என்னப்பா அவர் வரலையா? இந்த வருவானே, டேட்டா ஆயிடுச்சான். தம்பி இதாப்பா. தேங்க்ஸ்ண்ணே. வாடா செஞ்ச, இப்போ தான் வரியா? ஆமாம் அப்பலாம் லேட் ஆயிடுச்சு. அண்ணே மாப்பிள்ளைக்கு ஒரு டீ. சரிப்பா. அப்புறம் எப்படா போகுது? ஒன்றும் சொல்கிறாப்படா, ஏதோ போகுது. சரி அதை விட்டு ஒரு வேலுநாச்சியர் பாலம் கட்டுறாங்க நம்ம. ஆமாடா, அவ்வளோ காசு கட்டி கட்டுறாங்களாம்டா. அவ்வளோ செலவா? ஏடா சொல்ற? அந்த விளம்பரத்துக்கே லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கிறாங்களாம்டா. ஏடா சொல்கிற? விளம்பரத்துக்கு யூஸ் பண்ண காசை மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணி வைக்கணும்டா. அதுக்கேண்டா இவ்வளோ செலவு பண்ணுறாங்க? அப்போ தான்டா தெரியும், அவ்வளோ காசு கட்டி பண்ணாடா தெரியும் எல்லாத்துக்கும். அதுவும் கரெக்டு தான். இன்று மதுரையில் வேலுநாச்சியர் பாலம் சிறப்பாக திறக்கப்பட்டது. என்னடா ஃபாலோ பண்ணிட்டேன் போலி. ரைட்ரா, அப்புறம் என்ன, எலெக்ஷன் வேறு வருது, அவ்வளோதான். ஆமாடா, எலெக்ஷன் வேறு வருது, அதை பற்றி தான் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நீ பிரச்சாரம் கிளம்பி வந்துடுவாங்க. அப்புறம் என்ன, நீ யார் கூட்டு போட போகிற? பின்னா இல்லைடா, யார் அதிகமாக காசு கொடுக்குறாங்கன்னா வெளிக்கு ஓட்டு போட்டு போகிறேன். அது என்னமோ கரெக்டு தான்டா. இது தடவை தலைக்கு 2000 ரூபா தராங்களா? ஆமாம், ஏதாச்சும் செலவு காசு ஆகும்ல. ஆமாம், நம்ம செலவு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான், அதுவும் நல்ல விஷயம் தான். தம்பி இதாப்பா. ஆமாடா, நம்ம இருக்கிற நிலைமைக்கு ஏதோ செலவுக்கு ஆகும்டா. என்னப்பா காசுலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலா என்ன? இனிமே தான் கொடுப்பாங்க, வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்கூல் எப்படா போச்சு? நல்லா போச்சுனே. இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன்லேருந்து ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீ பாட்டு வாங்கிட்டு இருக்க. அதுதான் எனக்கு தெரியாம மூடிட்டு வண்டியில் இருக்கு. என்னாச்சு? போலீஸ் நிற்கிறாங்கடா. இப்போ என்ன பண்ண போற? இது ஒரு 200 ரூபா கொடுத்து விட்டுருவாங்க. இந்த வரேன்.
என்னண்ணே போலீஸ்க்கு போய் காசை கொடுக்குற? ஹெல்மெட் இல்லை, லைசன்ஸ் இல்லைனா அப்படி லஞ்சம் கொடுத்து தப்பிச்சிருந்தா. இப்படி தான் ஏமாந்து தப்பான ஆளுங்க கையில் தமிழ்நாட்டை கொடுத்துட்டீங்க லஞ்சம் வாங்கி வாங்கி. ஓட்டுக்கெலாம் காசு வாங்கக்கூடாது. பேசாம வாடா. இன்னைக்கு ப்ரோக்ராம்லேயும் அதான் நடந்துச்சு, எலெக்ஷன் கமிஷன் ப்ரோக்ராமில். பேசாம வாடா. சொன்னால் கேட்க மாட்டான். தப்பான ஆளுங்க கையில் தமிழ்நாட்டை கொடுத்துட்டீங்க லஞ்சம் வாங்கி வாங்கி. ஏடா நீ ஏமாண்ட போல. இல்லை ஒரே யோசனாவே இருக்கு. இல்லடா உங்களை காசு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இப்படிதான் பேசிக்கிட்டாங்க, என்னன்னு தெரியல. வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லு. அதான் மூஞ்சில ஒளிவட்டமா இருக்கும். ரைட்டு ஏன்பா அந்த காலத்து ஆளுங்க தான் இன்னும் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டு இருந்தாங்க. நீங்க படிச்சு இன்னும் இப்படி இருக்கீங்களேப்பா, இதெல்லாம் உங்களுக்கே தப்புன்னு தெரியலையா? இல்லைதான் மாசம் இருக்கு, நான் கொடுக்குறேன், நான் வாங்குறேன். அவங்க கொடுக்கல, கேவலம் 2000 ரூபாய்க்கு அவங்க எதிர்காலத்தை நீங்க தான் வித்துட்டு இருக்கீங்க. அட ஏன் மாஸ்டர், அதவே என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டா உங்க ஓட்டோட வேல்யூ வெறும் 2000 தானா? வருஷம் 365 நாள் இருக்கு. 2000 பிரிச்சா ஒரு நாளைக்கு வெறும் 5 ரூபா தான் வருது. அந்த 5 ரூபா கூட வக்கு இல்லாம நம்ம இருக்கோம். உங்களுக்கு இப்ப புரியாது, நாளைக்கு இதே இடத்துல உட்காந்துட்டு நாட்டுல அது சரியில்லை இது சரியில்லை அப்படிங்களா. ஒன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல அவங்களை கொண்டு போய் உட்கார வச்சதும் நீங்க தான், அதுக்கு காரணமும் நீங்க தான். புரியாது. எதனால் நீ சரியில்லை, எதனால் காசு வாங்கி நீயும் ஓட்ட ஓட்டு போட நீயும் நோட்ட கேட்ட. மக்களின் வேலைக்காரனா என்கிட்ட நீ காசு கேட்ட. என்ன சொல்ல, நீங்க யாரு? இறங்கட்டுமே, சரிதம் எழுதட்டுமே, மலைகள் ஒதுங்கட்டுமே, உலகம் உணரட்டுமே, அரங்கம் அதிரட்டுமே. இன்று தேர்தல் முடிவில் ஆளுங்கட்சியே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. டேய், நம்ம எனக்கு ஒத்திக்கல சார் பார்த்தோம்ல. எந்த சார்ரா? யாரடா சொல்ற? அதே அன்னைக்கு சண்டை போட்டோம்டா ஒருத்தரோட, அந்த சார் தான்டா. அவர் தான்டா எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸராம்டா. என்னமோ சொன்னார் அவரு, என்னமோ கத்துடலாம் கிழிச்சிடலாம்னு சொன்னாரு. கடைசியில் அவன் தான் ஜெயிச்சாங்க. எல்லாத்தையும் இந்த காலத்தில் திருத்த முடியாதுடா. அவர் என்ன சொன்னார்னா, ஏதோ 100 பேர்னா அதில் பாதி ஒரு 50 பேரை தான் அவரால் திருத்த முடியும். மீதி வந்து நாம தான் நம்மளை மாற்றிக்க முடியும். நம்மளும் தான் ஓட்டு காசு வாங்கிக்கணும். இப்போ தெரிஞ்சுட்டோம்ல, இந்த மாதிரி தான். இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு அப்படியே மாற்றிட்டே போனோம்னா இந்த லஞ்சம் அவங்களை தடுத்துடலாம், ஓட்டுக்கு காசு வாங்க தடுத்துடலாம்.
ஆமாப்ல, அவன் கையில் வெறும் கத்தி மணி தான் இருக்கு. நம்ம தான் குத்துற பவர் எல்லாத்தையும் கொடுத்துக்கிறோம். ஆமாடா, நீ சொல்றது கரெக்டு தான். நாங்கள் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதில் முக்கிய பங்காற்றிய அனைவரையும் சிறப்பிக்கும் வகையில் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதில் முக்கிய பங்காற்றிய திரு தௌபிக் குமார் அவர்களை சிறப்பிக்கும் வகையில் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மரியாதை நிமித்தமாக எனக்கு இந்த பரிசினை வழங்கிய என்னுடைய மேல் அதிகாரிகளுக்கு என்னுடைய நன்றிகள். இந்த நிகழ்ச்சியில் நான் நிற்கிறதுக்கான காரணம் என்னோட இந்த வேலை. இந்த வேலைக்கு நான் வரதுக்கான காரணம் பார்த்து போ. பாய். தம்பி நல்லா இருக்கேண்ணே. இந்த பக்கம் இந்த தங்கச்சி ஸ்கூலில் விட வந்தேன். இப்போ என்ன ஓட்டு இந்த வருஷம் எப்படி நம்ம போடுற மாதிரி இருக்கீங்களா? என்ன செய்யலாம்? போட்டுடலாம்ண்ணே, உங்களுக்கு தான் போட போகிறோம். எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் போனோட கொடுத்தோமோ அதே தலையும் கொடுத்துருவோம் உங்களுக்கு. அப்புறம் நமக்கே ஓட்டு போட்டுருங்க தம்பி, சரிங்களா? ஓட்டு போட்டு விட்டுருங்க சரியா? ரூபா பாண்டே இன்று தேர்தல் முடிவில் ஆளுங்கட்சியே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. பாய் பாய். ஒரு நிமிஷம், எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது சாயந்தரம். நீ பார்த்து டியூஷன் முடிச்சுட்டு பார்த்து வீட்டுக்கு வந்துடு. நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறேன். பாய் பாய். என்ன ஒத்தையில நிக்க வச்சு புட்டான் போல ரெண்டா பிஞ்சி ஈரம் சொட்டுதடா எங்க விட்டு தேவதையே காணலைய வேதனா தலைமுறை தாண்டி வந்த நீயும் ஒரு நம்ம நாட்டோட நம்ம மாநிலத்தோட பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதற்காக நாம் போடக்கூடிய ஓட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி அந்த ஓட்டு வந்து காசுக்காக விலை போகுது. அப்படிங்கிறப்ப அது எவ்வளோ பெரிய குற்றங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நம்மளோட ஓட்டுக்காக காசு கொடுக்குறாங்க, நம்ம ஓட்டுக்காக காசு வாங்குகிறோம். அப்படிங்கிறப்ப நம்ம பிரதிநிதியை வந்துட்டு அந்த ஓட்டுக்காக வந்துட்டு நம்மளுடைய ஒரு ஓட்டுங்கிறது அந்த 5 ஆண்டுக்கான பிரதிநிதியை நம்ம தேர்ந்தெடுப்பதற்காக இருக்குது. ஆனால் நம்மளோட சிலர் வந்துட்டு நம்ம காசுக்காக வாங்கிக்கிடுவோம். ஆனால் நம்ம வந்துட்டு நம்ம தேவையான வேட்பாளருக்காக ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது எந்த விதமான பிரச்சனை வருது அப்படின்னா, நம்ம காசு வாங்கிய சில அரசியல்வாதிகள் வந்துட்டு ஒருவேளை நாளைக்கு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா மக்களாகிய நம்ம வந்துட்டு அவங்க கிட்ட போய் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். அப்படிங்கிறப்ப அந்த அரசியல்வாதி வந்துட்டு நான் உனக்கு வந்துட்டு காசு கொடுத்து தான் உன்னோட ஓட்டை நான் வாங்கினேன், அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத நீ எனக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வந்துட்டு நமக்கு எழுப்படுது. அப்படிங்கிறப்ப பொதுமக்களும் இளைஞரும் முக்கியமாக முதல் முறை வாக்காளர்களும்
முக்கியமாக ஒன்று நினைவுபடுத்திக்கணும். நம்மளுடைய ஒரு ஓட்டு அப்படிங்கிறது நம்மளுடைய 5 ஆண்டுகளுக்கான பிரதிநிதியை, நமக்கான பிரதிநிதியை நாமளே வந்துட்டு வாக்களித்து நம்ம வெற்றி பெற வைக்கிறோம். அப்படிங்கிறப்ப அந்த வேட்பாளருங்கிறது நமக்கு செட்டானவராக இருப்பாரா, நமக்கு உதவுவராக இருப்பாரா அப்படிங்கிற மாதிரியான பார்த்து நம்ம போடணும். அதனால் இந்த இடத்துல நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய ஒரு ஓட்டுங்கிறது நம்மளுடைய 5 ஆண்டுகால வாழ்க்கையை நிர்ணயிப்பதாக இருக்கிறதுனால நமக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வேட்பாளர் வந்துட்டு கரெக்டானவராக இருக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன்.